அவ இந்த வீட்டை பத்தி சொன்னா. இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? இந்த இடம் வீடெல்லாம் 75 லட்சம் ரூபாய் ஆச்சு மேடம். 75 lakhs. ஜவுளி கடையில ஜரிகை துணிக்கு லைட் போட்ட மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே. என் டாட்டர் ஆசைப்பட்டுட்டா. 1 கோடி ரூபாய் ஒரே பேமெண்டா தரேன். இந்த வீடு எனக்கு தந்திருக்க. வேணும்னா இந்த வீட்டோட பிளான் தர்றேன். உங்க நேரத்திலேயே சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கலாமே. அதை விட்டுட்டு 25 லட்சம் எதுக்கு அதிகமா தர்றீங்க? இது மாதிரியே அது இருக்கு. இந்த வீட்டை பார்த்து தான் அந்த வீட்டை கட்டினாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனாலதான் இந்த வீட்டையே விலை கேட்கிறேன். இல்லம்மா, என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஆசைப்பட்டு கட்டினது. நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒரு 25 லட்சம் ரூபாய் அதிகமா கிடைக்கும். இல்லைங்க மேடம், நீங்க 50 லட்சம் அதிகமா கொடுத்தாலும் நான் விக்கிறதா இல்ல. ஓகே, குட் லக். எனக்கு தெரியா, எனக்கு தெரியா. அதான பார்த்தேன். ஏதாவது பிரச்சனைனா தானே இந்த மாவட்டத்தை தேடி வருவீங்க. சிரிக்காதீங்க, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. வெள்ளம் போனா என்ன, சக்கரை போனா என்ன? பத்மாவதியா, பெரிய பத்மாவதி. என்னையா முந்தா நாள் பெஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க. ஆனா இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில ஓரமா ஒதுங்கி நிக்கிற தண்ணி தானே. இவ சுள்ளுன்னு வெயில் அடிச்சா சுருக்குன்னு காஞ்சிருவா. 2 நாள்ல விஷயத்தை முடிச்சிருவான். என்ன 2 நாளா? அதுக்குள்ள வீட்டோட மதிப்பு 20 லட்சத்துக்கு வந்துருங்க. என்னையா ஓ மதிப்பை பத்தியே பேசிட்டு இருக்க? என் மதிப்பை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா? உங்க மதிப்பை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? இது ஒன்றியத்தோட மதிப்பியா? என்னையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது வட்டத்தோட மதிப்பியா? இப்ப தாயா நீ மாவட்டத்தோட மதிப்பை புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உட்காரியா. ஏன்பா பத்மாதி மாவட்டத்துக்கா போறீங்க? ஆமாப்பா. வா உட்காரு. என்ன விஷயம்?